ஆக்சுவலா அவங்க வந்து கல்யாணம் ஆன 2 பேரும் ஒண்ணா தான் வந்தோம் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா போத் ஆர் நெய்பர்ஸ் ஆக்சுவலி. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க. ஸோ அவங்க ஃபைட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ஃபைட்ட பார்த்து அவரோட ஜிம்னாஸ்டிக் பார்த்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெற்றி விழா ஷூட்டிங்ல வந்து ஹி ஃபெல் டவுன். ஓகே. ஆக்சுவலா இவர் நிறைய பெட்டு, இந்த ஸ்ப்ரிங் போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. நேச்சுரலா ஹில் ட்ரை டு டூ. அர்ஜுன் சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காருமா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறான் இவன், ஃபயர்ல அப்படியே குச்சிட்டான், சொல்லி வை, டேய் கல்யாணம் இருக்குடா அவனுக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாரு. இந்த வெற்றி விழா ஷூட்டிங்ல சாங்கும் பண்ணுவார். இஸ் அ டான்சர் டூ. சுந்தர மாஸ்டர் சாங் அந்த மாருகோ மாருகோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா அவரு இப்ப வந்து ரீசெண்டா அந்த மஞ்ச சட்டை யாருன்னு வைரல் ஆச்சு. ஓகே. அந்த மாருகோ மாருகோல இப்படி Okay, கிளாப் okay. பண்ணாங்க. அந்த மஞ்சள் செட்டு தான் எங்க வீட்டுக்காரு. ஐ வாஸ் சப்போஸ் டு டெல் தட். இன்ஸ்டால போடணும்னு நினைச்சேன் நானு. ஏன்னா அவருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மஞ்சள் சட்டை யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த இதை. அவங்க சாங் முடிச்சுட்டு டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அண்ணா வந்துட்டாரு விக்ரம் சர்மா. ஃபைட் கண்டினியூ பண்ணிட்டாரு. இந்த வெற்றி விழா மலை மேலன்னு தூக்கி போடுவாங்கல்ல கமல் சாரை, அதை இவரை தான் தூக்கி போட்டாங்க. ஸோ கரெக்டாக பெட்ல லேண்ட் ஆகாம பக்கத்துல கல்லுல லேண்ட் ஆகி எல்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்தார் அங்கேருந்து கோவாலேருந்து வரப்போ சட்டையே இல்லாமல் பேர் பாடியோட கட்டோட தான் வந்தார். எங்கள் அம்மா ஒரே இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் போகாதீங்கப்பா, அப்படிப்பா இப்படிப்பா, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். ஸோ அந்த என்ன சொல்கிற சென்டிமெண்ட்டாக எமோஷ்னல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணினாங்க, இனிமேல் ஃபைட்டே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க யூனியன் ஒரு சிஸ்டம் இருக்குது. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது ஒரு ஃபைட் பண்ணணும் ஆஸ் அ மெம்பராக, இல்லைன்னா ஆக்டிவ் மெம்பர் இல்லைன்னுடுவாங்க. அதனால அவங்க அண்ணா கூப்பிடுவாங்க, மிஸ்டர் ரோமியோ, லவ் பேர்ட்ஸ், ஃபாரின் கண்ட்ரி ஒரு 40 days இருக்கு வாடானா சும்மா ஒரு ஹெல்ப்பராக அசிஸ்டண்ட்டாக போயிடுவார். மற்றபடி ஸ்டண்ட் ஃபுல் டைம் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்டண்ட் ரிஸ்க் நமக்கு தெரியும், அப்போ நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது இல்லையா கண்டிப்பாக. ஏன்னா நம்மளும் அவரை டிபெண்ட் ஆகிருக்கோம், குழந்தை இருக்கு. அதனால அவரு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்றது, இஸ் மை பேக் போன் தான் சொல்லணும். he never suspected me. எப்பவுமே வந்து என்ன அப்படி பண்ற, இது பண்ணாத, இது பண்ணுன்னு தலையிடவே மாட்டாங்க. யூ நோ எவ்ரி திங். இல்லை, ஐ எம் தேர் டு டேக் கேர், நான் பசங்களை பார்த்துக்கிறேன், இப்போ நீ போன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே அவன் வந்து அந்த மாதிரி கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட். ஏன்னா 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறதால ஹீ நோஸ் தட். அதனால அவர் எப்பவுமே சப்போர்ட் தான். அவர் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். நான் தான் சொல்லுவேன், பாரு அவங்க எல்லாம் பார்த்தாங்க, அவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க பாரு இந்த பார்த்தாங்க, தில்லுக்கு துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, நீ ஏன் பார்க்கல, நான் ஏன் உன்னை ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நீ என் நெஞ்சிலேயே இருக்கேன்னு சும்மா ஒரு டைலாக் நான் சொல்லுவேன். உடனே என் பசங்கம்மா சும்மா டைலாக் விடுறாருமா அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி சப்போர்ட்டிங். இல்லை எல்லா கேர்ள்ஸ்க்கும் அந்த மாதிரி கிடைச்சாச்சுன்னா தே கேன் அச்சீவ் எனி திங். கண்டிப்பா இல்லைங்களா? எப்படி சொல்கிறாங்க, எ விமன் பிஹைண்ட் அ சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் பிஹைண்ட் மீ, ஓகே. மை ஹஸ்பண்ட்.